இன்றைய முக்கிய செய்திகள். ஹார்மூஸ் ஜலசந்தியை கடக்கும் கப்பல்கள் கடுமையாக தாக்கப்படும். அமெரிக்க பாதுகாப்புடன் எந்த கப்பலும் கடக்கவில்லை என ஈரான் திட்டவட்டம். மோடி அரசு அமெரிக்காவிடம் முழுமையாக சரணடைந்து விட்டது. மக்களவையில் காங்கிரஸ் பகிரங்க குற்றச்சாட்டு. சிலிண்டர் தட்டுப்பாட்டால் லட்சக்கணக்கான உணவகங்கள் மூடப்படும் அபாயம். வட மாநிலங்களில் சிலிண்டர்களுக்காக வரிசையில் காத்து கிடக்கும் மக்கள். எரிவாயு சிலிண்டர்கள் தங்கு தடையின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் மீண்டும் வலியுறுத்தல். வணக்கம். வணக்கம். அமெரிக்க பாதுகாப்புடன் ஹார்மூஸ் ஜலசந்தியை கடக்கும் கப்பல்கள் கடுமையாக தாக்கப்படும் என்று ஈரான் மீண்டும் எச்சரித்துள்ளது. ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் போர் 11வது நாளாக தொடர்கிறது. இதில் ஈரானில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2000-ஐ கடந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் 15க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளதாக கூறப்படுகிறது. ஈரானில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள், ராணுவ கட்டமைப்புகள் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் குண்டுமழை பொழிந்தது. இதனால் தலைநகர் டெஹ்ரான் முழுவதும் கரும் புகைகள் சூழ்ந்திருந்தன. இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானின் ட்ரோன் ஏவுதளம் அழிக்கப்பட்டது. இதற்கான வீடியோவை அந்த நாடு வெளியிட்டது. ஈரானின் ஹார்மூஸ் ஜலசந்தி பகுதியில் நாடு நிறுத்தி வைத்திருந்த 16 வெடிகுண்டு பதிக்கும் கப்பல்களை அமெரிக்க ராணுவம் அழித்த நிலையில் அதன் வழியாக செல்லும் கப்பல்களுக்கு அமெரிக்கா பாதுகாப்பு வழங்கும் என்றும் அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதற்கு பதிலடியாக இஸ்ரேலை நோக்கி ஈரான் சரமாரியாக ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியது. இதில் பெரும்பாலானவற்றை வானிலேயே இடைமறித்து அழித்துவிட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. துபாயில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தில் 2 ட்ரோன்கள் மூலம் ஈரான் தாக்குதல் நடத்தியது. இதுபோல ஈராக்கில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது இன்றும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதற்கிடையே அமெரிக்க ராணுவத்தின் பாதுகாப்புடன் ஹார்மூஸ் ஜலசந்தியை கடக்கும் கப்பல்கள் தாக்கி அழிக்கப்படும் என்று ஈரான் மீண்டும் எச்சரித்துள்ளது. அமெரிக்க ராணுவத்தின் பாதுகாப்புடன் எந்த கப்பலும் ஹார்மூஸ் ஜலசந்தியை இதுவரை கடக்கவில்லை என்றும், முடிந்தால் வந்து பாருங்கள் என்றும் அந்நாடு தெரிவித்துள்ளது. தங்கள் பாதுகாப்புடன் ஹார்மூஸ் ஜலசந்தியை எண்ணெய் கப்பல் கடந்தது என்று அமெரிக்கா கூறும் தகவல் தவறானது என்றும் ஈரான் விளக்கமளித்துள்ளது. அமெரிக்காவின் கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், மெட்டா உள்ளிட்ட ஐடி நிறுவனங்களையும் நிதி நிறுவனங்களையும் குறிவைத்து அடுத்த தாக்குதல் நடத்தப்படும் என்றும் ஈரான் எச்சரித்துள்ளது. இதுபோல ஈரான் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்தக்கூடும் என்றும் அங்கு மக்கள் செல்ல வேண்டாம் என்றும் அந்நாடு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே ஈரானின் தாக்குதலில் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட்டின் தலைவர் டேவிட் பர்னியா உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இறையாண்மை பொருளாதார விவகாரங்களில் திரு நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு அமெரிக்காவிடம் முழுமையாக சரணடைந்து விட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது 2வது நாளாக மக்களவையில் இன்று விவாதம் நடைபெற்றது. இதில் பேசிய பாஜக உறுப்பினர் திரு ரவிசங்கர் பிரசாத், இந்திய பிரதமரை ஒருபோதும் சமரசம் செய்ய முடியாது என்று கூறினார். மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவருக்கு உள்ள பொறுப்புகள் குறித்து கவுல் மற்றும் ஷாக்தேர் புத்தகங்களை மேல்கோள் காட்டி அவர் பேசினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி, பிரதமர் சமரசம் செய்து கொண்டுள்ளதாக கடந்த முறை தாம் கேள்வி எழுப்ப முயன்றபோது அவைத் தலைவர் அனுமதி அளிக்கவில்லை என்று கூறினார். அடுத்து பேசிய காங்கிரஸ் எம்பி திரு வேணுகோபால், திரு மோடி பிரதமராக பதவியேற்ற பிறகு சீனா, தென்கொரியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்றதாகவும் அங்கு இந்தியர்கள் குறித்தும் முந்தைய அரசுகள் குறித்து விமர்சித்ததாக தேதி வாரியாக குறிப்பிட்டார். இதற்கு முன்பு அவைத் தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்ட போது அப்போதைய பிரதமர்கள் ஜவஹர்லால் நேரு, ராஜீவ்காந்தி ஆகியோர் பதிலளித்ததாக திரு வேணுகோபால் கூறினார். ஆனால் தற்போது விவாதம் நடைபெற்று வரும் நிலையில் கடந்த 2 நாட்களாக பிரதமர் அவைக்கு வரவில்லை என்று சுட்டிக்காட்டிய அவர், எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு யார் பதிலளிப்பார்கள் என்று கேள்வி எழுப்பினார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்க 30 நாட்களுக்கு மட்டும் அனுமதி வழங்குவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளதாகவும், இது சரணாகதி இல்லையா என்று திரு வேணுகோபால் கேள்வி எழுப்பினார். இதுகுறித்து மத்திய அரசு ஒரு வார்த்தை கூட பேசாதது ஏன் என்று அவர் வினவினார். One of the ministers in the Narendra Modi cabinet is investigated by on Epstein files issue. Is it not a debatable point? The debate is that clearly debate that India completely surrendered our sovereignty, integrity and economical things to the US. Why surrendered? Because of you have to scare something. You have to fear something. America is completely blackmailing India. This situation we never. This was the clear speech of Rahul Gandhi ji, which completely stopped by the chair.
நாடாளுமன்றம் என்பது அனைத்து கட்சிகளுக்கும் பொதுவானது என்றும், ஆனால் பாஜகவினர் தங்களுக்கு மட்டுமே சொந்தம் என்று நினைப்பதாகவும் திரு வேணுகோபால் குற்றம் சாட்டினார். முன்னதாக சமையல் எரிவாயு தட்டுப்பாடு குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டதால் மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. प्रश्नकाल के बाद आपका विषय के ऊपर जो भी सदन के नियम है, परंपरा है, उसके ऊपर चर्चा जरूर होगा. प्लीज प्लीज बी सीटेड इन योर सीट. आप अपने आसन पर जाके बैठिए प्लीज. பின்னர் நாடாளுமன்ற வளாகத்தில் திரண்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஹோட்டல்கள், வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டு வரும் நிலையில் மத்திய அரசு உண்மை நிலையை மறைப்பதாக திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் குற்றம் சாட்டினர். சிலிண்டர் தட்டுப்பாட்டால் நாடு முழுவதும் லட்சக்கணக்கான உணவகங்கள் மூடப்படும் அபாயம் உள்ள நிலையில் சிலிண்டர்களை பெற அதிகாலையிலிருந்து மக்கள் காத்திருக்கும் அவலமும் அரங்கேறி வருகிறது. ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் போரால் உலக நாடுகளின் எரிபொருள் வழித்தடமாக இருந்த ஹோர்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியது. இதனால் உலகம் முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுகிறது. இந்தியாவில் கையிருப்பில் இருக்கும் எரிவாயு, பெட்ரோல், டீசல்கள் ஆகியவை படிப்படியாக குறைந்து வருகின்றன. முதல் கட்டமாக வணிக பயன்பாட்டுக்கு விநியோகிக்கப்படும் சமையல் சிலிண்டர் விநியோகத்தை எண்ணெய் நிறுவனங்கள் நிறுத்தி வைத்திருக்கும் நிலையில் 5 நட்சத்திர உணவகங்கள் முதல் டீ கடைகள், தள்ளுவண்டி கடைகள் வரை படிப்படியாக மூடப்பட்டு வருகின்றன. வட மாநிலங்களில் வீட்டு உபயோக சிலிண்டர்களுடன் கேஸ் ஏஜென்சிகளை மக்கள் முற்றுகையிட்டு வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் அதிகாலையில் 3 மணிக்கே காலி சிலிண்டர்களுடன் மக்கள் வரிசையில் காத்திருந்தனர். சிலிண்டர் கிடைக்காமல் கடந்த 4 நாட்களாக கடும் அவதிப்பட்டு வருவதாக அவர்கள் தெரிவித்தனர். 3 बजे यहाँ भोर में हम लोग जो है यहाँ पे आ गए हैं और ये 10 दिन से क्रिएट हुआ ऐसा मामला. 10 दिन से बुक करने पे हाकर भी नहीं घर पे ले जा रहा है. ऑफिस पे जाने पे ये हो रहा है कि गोदाम पे जाइए, गोदाम पे मिलेगा, और गोदाम पे यहाँ पे आने के बाद अगर समय से नहीं आएंगे तो आधे लोग लौट जा रहे हैं, मिल नहीं रहा. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் காலி சிலிண்டர்களுடன் கேஸ் ஏஜென்சி அலுவலகம் முன்பு திரண்ட மக்கள் தட்டுப்பாடு குறித்து கேள்வி எழுப்பி வாக்குவாதம் செய்து வருகின்றனர். சிலிண்டருக்காக கடந்த 2 நாட்களாக வேலையை விட்டு அலைவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். परेशानी ये हो रही है कि कल आए थे, ठीक है, कल भी आए, लोगों ने मना कर दिया कि 12 के बाद टंकी नहीं मिलेगी. सामने वाले ने चूल्हे पे खाना बनाया, कल परेशान हुए कल भी हम. தமிழ்நாட்டில் சென்னை, கோவை, நெல்லை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் இன்று காலை முதல் ஆட்டோ, வாடகை கார்களுக்கு விநியோகிக்கப்படும் எல்பிஜி நிலையங்கள் மூடப்பட்டு வருகின்றன. நகரின் சில பகுதிகளில் மட்டுமே எல்பிஜி நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் மணிக்கணக்கில் ஆட்டோக்களும் கார்களும் வரிசையில் நிற்கின்றன. ஈரோட்டில் கடந்த வாரம் 59 ரூபாய்க்கு விற்கப்பட்ட எல்பிஜி கேஸ் தற்போது 26 ரூபாய் அதிகரித்து 84 ரூபாய் 95 காசுக்கு விற்கப்படுகிறது. படிப்படியாக எல்பிஜி நிலையங்கள் அனைத்தும் மூடப்படும் பட்சத்தில் ஆட்டோ சேவைகள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. உணவகங்களில் நிலவும் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் உணவு வகைகளின் பட்டியல் குறைக்கப்பட்டுள்ளது. டீ, பஜ்ஜி, வடை, சாப்பாடு ஆகியவற்றின் விலை கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளன. தயிர், தக்காளி, லெமன் உள்ளிட்ட வெரைட்டி சாதங்கள் மட்டுமே உணவகங்களில் வழங்கப்பட்டு வருகின்றன. குறைவான மெனுவை கொடுத்து அதை வாடிக்கையாளர் திருப்திப்படுத்திகிட்டு இருக்கோம். இப்போ 5:30 மணிக்கு எங்கள் கடையில் பார்த்திங்கன்னா தோசை, பூரி எல்லாம் கிடைக்கும். இப்போ தோசை, பூரி, காபி, டீ எல்லாம் இப்போ டைமிங்கை ஒரு 7 மணிக்கு தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் மாற்றிக்கிறோம். ஃபுல் டைம் எங்களுக்கு தோசை, பூரி, காபி, டீ எல்லாமே கிடைக்கும். இப்போ நைட்டு 11:30 மணி வரைக்கும். நாகை, வேளாங்கண்ணி, காரைக்கால், ராமேஸ்வரம் உள்ளிட்ட இடங்களில் பெரும்பாலான ஹோட்டல்கள் மூடப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் அவதிக்குள்ளாகினர். தமிழ்நாடு முழுவதும் 1 லட்சம் உணவகங்கள் மூடப்படும் அபாயம் உள்ளதாக அதன் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். சிலிண்டர் தட்டுப்பாடால் பல உணவகங்கள் விறகுக்கு மாறியதால் அதன் விலையும் டன் ஒன்றுக்கு 3000 ரூபாயிலிருந்து 5000 உயர்ந்துள்ளது. சிலிண்டர் தட்டுப்பாட்டால் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் உள்ள கேஸ் வெல்டிங் பட்டறைகள் முடங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை காக்க தட்டுப்பாடின்றி சிலிண்டர் கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொதுமக்களிடம் அதிகாரிகள் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயின்று யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கான பாராட்டு விழா சென்னை விக்டோரியா அரங்கில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திரு ஸ்டாலின் வெற்றியாளர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். அப்போது பேசிய அவர், நடப்பாண்டில் யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்ற 60 பேரில் 56 பேர் நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்றவர்கள் என்று தெரிவித்தார். திராவிட மாடல் ஆட்சியில் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதையும் இளம் தலைமுறையினரின் நலன் காக்கப்படுவதையும் திரு ஸ்டாலின் நினைவு கூர்ந்தார். மாணவர்கள் படைத்துள்ளது சாதாரண சாதனை அல்ல என்ற அவர், நான் முதல்வன் திட்டத்தில் அரசின் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைத்துள்ளதாகவும் கூறினார். அதிகாரிகள் என்றால் அலர்ட்டெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை.
சாதாரண மக்கள்கிட்ட கூட அன்பாக பண்பாக நடந்துக்கிட்டு அதுதான் உங்கள் பேரை காலத்துக்கும் நிலைக்க செய்யும். அப்படி அன்பும் அடக்கமும் சமூக நீதியையும் பார்வையும் அடிப்படையாக வச்சு இந்தியாவுடைய ஏற்றத்துக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் உழைப்பீங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பான பெருமையை தேடி தருவீங்கன்னு நான் நம்புகிறேன். பிற மாநிலங்களில் பணிபுரிவது போன்று வெளிநாடுகளுக்கும் இந்திய தூதர்களாக சென்று நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேம்படுத்த வேண்டும் என்று திரு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக அரசு உதவி வழக்குரைஞர் நிலை 2 பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 45 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலம் 250 சிறப்பு மருத்துவர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை அவர் வழங்கினார். சென்னை புனித தோமையார் மலையில் 59,000 சதுர அடி பரப்பளவில் 35 கோடியே 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உள்கட்டமைப்புடன் கூடிய முன்னாள் படை வீரர்கள் தங்கும் விடுதி மற்றும் பயிற்சி மைய கட்டடம் கட்டுவதற்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் கரூர், நாகை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் 119 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1800 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் கட்டப்பட உள்ள மினி டைடல் பூங்காக்களுக்கு திரு ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இதனிடையே சிலிண்டர் தட்டுப்பாட்டை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி பிரதமர் திரு மோடிக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தொழில்மயமான தமிழ்நாடு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் உடனடியாக தலையிட்டு மாநிலத்தில் அனைத்து பயன்பாடுகளுக்குமான எரிவாயு சிலிண்டர் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். வளைகுடா நாடுகளில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். சிபிஎஸ்இ பாடப்புத்தகத்தில் நீதித்துறை குறித்த சர்ச்சைக்குரிய வகையில் எழுதிய ஆசிரியர்களுக்கு நீதித்துறை குறித்த அறிவு இல்லை என விமர்சித்துள்ள உச்சநீதிமன்றம் பொறுப்பற்ற முறையில் சமூக வலைதளங்களில் பதிவிட்ட நபர்களை கண்டுபிடித்து தெரிவிக்குமாறு மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. NCERT எனப்படும் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் வெளியிட்ட சிபிஎஸ்இ 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் நமது சமூகத்தில் நீதித்துறையின் பங்கு என்ற அத்தியாயம் புதிதாக சேர்க்கப்பட்டிருந்தது. அதில் நீதித்துறை குறித்து சர்ச்சை கருத்துக்கள் இடம்பெற்றிருந்தன. இதனை தாமாக முன்வந்து வழக்காக எடுத்துக்கொண்ட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு NCERTக்கு கடும் கண்டனம் தெரிவித்தது. உச்சநீதிமன்றத்தின் நேர்மையை அவமதிப்பு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் தலைமை நீதிபதி என்ற முறையில் அதனை அனுமதிக்க மாட்டேன் என்று திரு சூரியகாந்த் திட்டவட்டமாக கூறியிருந்தார். இதற்கு காரணமானவர்கள் யார் என கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்றும் தலைகள் உருள வேண்டும் என்றும் காட்டமாக அவர் தெரிவித்திருந்தார். பின்னர் அந்த புத்தகத்திற்கு முழுமையாக தடை விதித்த நீதிபதிகள் அனைத்து பிரதிகளையும் பறிமுதல் செய்ய உத்தரவிட்டதுடன் டிஜிட்டல் பதிவுகளையும் அகற்ற அறிவுறுத்தினர். அதன்படி சர்ச்சைக்குரிய புத்தகம் திரும்ப பெறப்பட்டதுடன் NCERT நேற்று நிபந்தனையற்ற பொது மன்னிப்பு கோரியது. இந்நிலையில் இந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் திரு ஜாய்மால்யா பாக்சி, திரு விபுல் பஞ்சோல் ஆகியோர் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது காணொலி காட்சி மூலம் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளதாகவும் அனைத்து பாட புத்தகங்களையும் மறு ஆய்வு செய்ய NCERTக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறினார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி NCERT அவற்றை மறு ஆய்வு செய்வதற்கு பதிலாக உயர்மட்ட குழுவை அமைத்து மத்திய அரசே ஆய்வு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினர். பிரமாண பத்திரத்தின் 15வது பத்தியை சுட்டிக்காட்டிய தலைமை நீதிபதி அத்தியாயத்தை மீண்டும் எழுதியதாக கூறப்படும் பாட வல்லுநர்கள் யார், அதை சேர்ப்பதற்கு யார் ஒப்புதல் அளித்துள்ளனர் என்பது குறித்து பிரமாண பத்திரத்திலோ அல்லது வேறு விதமாகவோ நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்படாதது ஏன் என கேள்வி எழுப்பினார். சர்ச்சைக்குரிய புத்தகத்தை தயாரித்த பேராசிரியர் மைக்கேல் டானியோ, திருமதி திவாகர் மற்றும் திரு அலோக் பிரசன்னகுமார் ஆகியோருக்கும் இந்திய நீதித்துறை குறித்த தகவல் அறிவு இல்லை என்று அவர் கூறினார். அப்படிப்பட்டவர்களை பாட புத்தகத்தை எழுதவோ இறுதி செய்யவோ பயன்படுத்தப்பட்டதற்கான காரணம் தெரியவில்லை என்றும் தலைமை நீதிபதி விமர்சித்தார். கடந்த மாதம் 26ஆம் தேதி உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு பிறகு பொறுப்பற்ற முறையில் சமூக வலைதளங்களில் பதிவிட்ட நபர்களை அடையாளம் காணுமாறு மத்திய அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தனர். இனி வருவது செய்தி துளிகள். அமெரிக்காவில் பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்ஸ்டினுடன் கைகோர்த்து டைட்டானிக் திரைப்பட காட்சியை போல் அதிபர் டிரம்ப் நிற்கும் சிலை விவாத பொருளாக மாறியுள்ளது. வாஷிங்டனில் உள்ள நேஷனல் மாலில் சீக்ரெட் ஹேண்ட்ஷேக் என்ற குழுவால் இந்த சிலை நிறுவப்பட்டுள்ளது. மேலும் மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் என்ற டிரம்பின் முழக்கத்திற்கு எதிராக மேக் அமெரிக்கா சேஃப் அகெயின் என்ற விளம்பர பதாகைகளும் அந்த இடங்களில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த 12 அடி உயர சர்ச்சை சிலையை பார்க்கும் மக்கள் அதை தங்கள் செல்போன்களில் படம் எடுப்பதோடு வாய்விட்டு சிரித்து செல்கின்றனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்த வாஷிங்டன் மக்கள் பல உண்மைகளை வெளிச்சம் போட்டு காட்டும் வகையில் சிலை உள்ளதாக தெரிவித்துள்ளனர்.
இந்திய தொழிலதிபர் திரு முகேஷ் அம்பானிக்கு சொந்தமான ரிலையன்ஸ் நிறுவனம் 27 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டில் புதிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை அமெரிக்காவில் அமைப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அறிவிப்பை இன்று வெளியிட்ட அவர், டெக்சாஸ் மாகாணத்தில் பிரவுன்ஸ்வில் துறைமுகத்தில் உருவாகும் இந்த திட்டம் வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் என்று வர்ணித்துள்ளார். அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்க்க மேக் இன் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் திரு முகேஷ் அம்பானியின் முடிவு அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சிகள் தெரிவித்துள்ளன. திருச்சியில் நடைபெறும் என்டிஏ பொதுக்கூட்ட நுழைவு வாயிலில் வைக்கப்பட்டுள்ள பேனரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமியின் புகைப்படம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதால் அதிமுகவினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கூட்டம் நடைபெறும் பஞ்சப்பூர் மைதான நுழைவு வாயிலில் என்டிஏவில் இடம்பெற்றுள்ள கட்சித் தலைவர்களின் புகைப்படத்துடன் பேனர் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படம் அந்த பேனரில் இடம்பெறாதது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இருமொழி கொள்கைக்கு எதிராக இருப்பதால் ஜவஹர் நவோதயா பள்ளிகளை அனுமதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. நவோதயா பள்ளிகள் இல்லாமலேயே கல்வி சிறப்பாக உள்ளதாகவும் 2024-25 கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் பயின்ற 1340 மாணவர்கள் அகில இந்திய கல்வி நிறுவனங்களில் சேர்ந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலையொட்டி 3வது முறையாக இன்று தமிழ்நாட்டுக்கு வருகை தந்துள்ள பிரதமர் திரு மோடி திருச்சியில் இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் சார்பில் நடைபெறும் அரசு விழாவில் 5650 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். ராமேஸ்வரம் மங்களூரு இடையே இயக்கப்படும் புதிய வாராந்திர ரயில் சேவையையும் திரு மோடி தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாலை 6:30 மணிக்கு பஞ்சப்பூரில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். தாவேக தலைவர் திரு விஜய்க்கு கூட்டம் கூடுவதால் அவரால் வெற்றி பெற முடியாது என நடிகர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 1996ஆம் ஆண்டு தமக்கு கூட்டம் கூடிய போதும் வெற்றி பெற முடியவில்லை என்று கூறினார். கொள்கை கோட்பாடு இல்லாத ஒரு மனிதர் விஜய் என்றும் அவர் விமர்சித்தார். கூட்டத்தை வைத்து வெற்றியை தீர்மானிக்க முடியாது என்றும் களத்திற்கு செல்லும் போதுதான் உண்மை நிலை தெரியவரும் என்றும் திரு சரத்குமார் கூறினார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கியுள்ள நிலையில் சென்னை ராயபுரம் செயின்ட் பீட்டர்ஸ் மேல்நிலைப் பள்ளியில் தேர்வு மையத்தை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் மாணவர்களை ஊக்கப்படுத்தி வாழ்த்துக்கள் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு சந்திரமோகன், பள்ளிக்கல்வி இயக்குநர் திரு கண்ணப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஈரோட்டில் கையில் காயத்துடன் வந்த 10ஆம் வகுப்பு மாணவிக்கு உடனடியாக ஸ்கிரைப் மூலம் தேர்வெழுத ஏற்பாடு செய்த மாவட்ட ஆட்சியரின் செயல் பாராட்டை பெற்றுள்ளது. மாணிக்கம்பாளையம் அரசு பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் திரு கந்தசாமி தேர்வு மையத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தபோது கிருத்திகா என்ற மாணவிக்கு விரலில் காயம் ஏற்பட்டு 4 தையல்கள் போடப்பட்ட நிலையில் தேர்வு மையத்திற்கு வந்திருந்தார். அதனை கவனித்த மாவட்ட ஆட்சியர் உடனடியாக ஸ்கிரைப் மூலம் தேர்வெழுத ஆசிரியர் ஒருவரை அவர் நியமித்தார். சர்வதேச சந்தையில் விமான எரிபொருள் விலை உயர்ந்துள்ளதைத் தொடர்ந்து ஏர் இந்தியா தனது விமான கட்டணங்களை உயர்த்தியுள்ளது பயணிகளை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. மார்ச் 12 முதல் அமலுக்கு வரும் முதல் கட்டத்தில் உள்நாட்டு பயணங்கள் மற்றும் சார்க் நாடுகளுக்கான பயணங்களுக்கு 399 ரூபாய் கூடுதல் கட்டணமாக வசூலிக்கப்படும். மேற்கு ஆசிய நாடுகளுக்கான பயணங்களுக்கு 919 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு 5516 ரூபாயாகவும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு 8274 ரூபாயாகவும் கட்டணம் உயரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1342 புள்ளிகள் சரிந்து 76864 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 395 புள்ளிகள் குறைந்து 23867 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து சவரன் 1,20,960 ரூபாயாகவும் 1 கிராம் 15,120 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 300 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்க பாதுகாப்புடன் ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்கும் கப்பல்கள் கடுமையாக தாக்கப்படும் என்று ஈரான் மீண்டும் எச்சரித்துள்ளது. இறையாண்மை பொருளாதார விவகாரங்களில் மோடி தலைமையிலான பாஜக அரசு அமெரிக்காவிடம் முழுமையாக சரணடைந்து விட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. சிலிண்டர் தட்டுப்பாட்டால் நாடு முழுவதும் லட்சக்கணக்கான உணவகங்கள் மூடப்படும் அபாயம் உள்ள நிலையில் சிலிண்டர்களை பெற அதிகாலையிலிருந்து மக்கள் காத்திருக்கும் அவலமும் அரங்கேறி வருகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.